ஹாய்மா, எக்ஸசைஸ் 10.3ல் கீழ்காணும் சார்புகளுக்கு வகைக்கெழுக்களை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், y = x² + 4x + 6 the whole power 5. அடுக்கு 5க்கு இங்கே அடுக்குக்குள்ளே எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் சாமி. 1 2 3. ஸோ நமக்கு இது ஃபுல்லாகவே வேறு ஒரு நம்பரை எடுத்துக்கலாம். ஒரு 3 உறுப்புகளையும் சேர்த்து வேறு ஒரு நம்பரை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஈஸியாகவும் சொல்லி தந்துடுறேன். ஆனால் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்க வேறு ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். லெட் t = x² + 4x + 6. t என்பது இந்த உள்ளே இருக்கிற எல்லா 3 நம்பர் எத்தனை எண்கள் வந்தாலும் அதை டீன்னு எடுத்துக்கோங்க. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட எண்கள் வந்துச்சுன்னா அதை டீன்னு எடுத்துக்கோங்க, அல்லது யூன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எதனாலும் ஒரு ஏபிசிடியில் ஒரு நம்பரை எடுத்துக்கோங்க, ஒரு எழுத்தை எடுத்துக்கோங்க. ஸோ y = இது ஃபுல்லாக நம்ம என்ன எடுக்கிறோம், டீன்னு எடுத்துட்டோம். இப்போ t⁻5 நமக்கு இது என்ன பண்ண போகிறோம், வகைப்படுத்த போகிறோம். வகைப்படுத்துகிற என்னது, dy/dt dy/dtன்னு சொல்லுவோம், ரைட். ஸோ dy/dt அல்லது y' சொல்லுங்கள். dy/dt = ஃபார்முலா என்னது, அடுக்கு தூக்கின்னு வந்து முன்னாடி போடுங்க, அடுக்கிலிருந்து 1 குறைக்கணும், ரைட் சாமி. சில புரியுதா? அடுக்கு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போனால் அடுக்குலேருந்து 1 குறைச்சா தான் அது பேர் தான் வகைப்படுத்துறது. ஓகேவா? இப்போ இது முடிஞ்சிச்சு சாமி. அடுத்தது இங்கே பார்க்குறோம், டீயை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். டீயை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா dt/dx = சில புரியுதா? இதிலிருந்து இந்த டீன்னு எடுக்கிறோன்னா இதை என்ன பண்ணணுமா, வகைப்படுத்தணும். இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இப்போ தனித்தனியாக நம்ம செய்ய போகிறோம். அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போடுங்க, அடுக்குலேருந்து 1 குறைங்க, 1 வந்துடுமா, ப்ளஸ் அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, ஒரு நாள் 4 அடுக்குலேருந்து 1 குறைச்சா x⁻0 வரும். எனிதிங் பவர் 0 = 1, அப்போ 4. இந்த மாறிலியை நம்ம வகைப்படுத்துகிறோன்னா வந்துடும் 0 வந்துடும், ரைட்மா. இப்போது நமக்கு என்ன தேவை, dy/dx தேவை. dy/dx = எனக்கு பையில் என்ன இருக்கணும், x இருக்கணும், மேலே என்ன இருக்கணும், y இருக்கணும். அப்போ dy/ எனக்கு தேவையில்லாத யார், இங்கே dt இன்ட்டு இதை தலைகீழே அப்படியே இதை அப்படியே போட்டுக்குங்க, dt/dx. சில புரியுதா? இதையும் பெருக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு dy இந்த dt என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு dy/dt என்னது, 5 × t⁻4. ஓகே, இன்ட்டு இது என்னது, 2 × x⁻1 + 4. ஏன் அந்த ப்ராக்கெட் போடுறோம், ஈக்குவல் நான் தப்பாக போட்ட சாமி. ஏன் அந்த ப்ராக்கெட் போடுறோம் அப்படின்னு சொன்னால் 2 உறுப்புகள் இருக்குது, அதனால் ப்ராக்கெட் போடுறோம். இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே டீன்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் டீயை எக்ஸாகவே நான் எழுதுகிறேன். ஸோ 5 × x² + 4x + 6 the whole power 4. சில புரியுதா? டீக்கு பதிலாக எழுதுனா பவர் 4 × 2x + 4. ரைட்மா, இதான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. மிஸ் இதை வேறு எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னால், இது 3 எண்களாக இருக்கிறதுனால அப்படியே போடுங்க பார்க்கலாம். dy/dx = எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தோம்னா அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க, 5 × x² + 4 × x + 6. அடுக்குலேருந்து 1 குறைச்சிடுங்க, × 4. இப்போது எக்ஸை பொறுத்து பண்ணணும். இது எக்ஸை பொறுத்து பண்ணால் இந்த பண்ணும்போது என்ன வந்துடும், 2 × x அடுக்கில் 1 குறைச்சிடுமா, +4, அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ஸ்டெப் இப்படியே போட்டாலும் ஓகே. முக்கியமாக எதை கவனிக்கணும், அடுக்கு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி போட்டு அடுக்குலேருந்து 1 குறைச்சிடணும், இன்ட்டு எக்ஸை பொறுத்து நம்ம ஒரு உறுப்பையும் வகைப்படுத்தணும். இது ஆன்சர். இந்த ஆன்சர் உங்களுக்கு சேமாக வந்துடும். இல்லை அப்படின்னாலும் ஒரு 2 கணக்கு வரும்போது இது மாதிரி வரும், நம்ம ஈஸியாக இதை போட்டுடலாம். மற்றது போடும்போது என்ன பண்ணணும், நம்ம டீன்னு எடுத்தோம் இல்லை யூ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே சாமி, தேங்க்யூ.